ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் டி எக்ஸாம் வந்து 27 நவம்பர்லேருந்து வேரியஸ் ஷிஃப்ட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேஸாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 1 ஜனவரியிலேருந்து 16 ஜனவரி வரைக்கும் எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நமக்கு முன்னாடி ஒரு ஷெட்யூல் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஷெட்யூலை வந்து மாற்றிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நமக்கு நியூ இயர் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் எல்லாமே இருக்கிறதுனால ஜனவரி 1 இருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம் டேட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த நோட்டீஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டதுனால பிரீஃபா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஜென் நம்பர் 8/2024 வேரியஸ் போஸ்டிங் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் நோட்டீஸ் ரிகார்டிங் ரிவைஸ்டு எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் வேரியஸ் போஸ்டிங் லெவல் 1 ஆஃப் 7th CPC pay matrix. Computer based test CBT exam schedule for various post in level 1 of 7th CPC pay matrix under Zen number 8/2024 has been revised. Exam scheduled earlier during the period from 1st to 16 January 2026. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி 1 இருந்து 16 வரைக்கும் எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டேட்ஸை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா நவ் பி ஹெல்ட் ஆன் 8-9 ஜனவரி 2026 and 2, 3, 4, 5, 6, 9, 10 பிப்ரவரி 2026. 1 ஜனவரியில இருந்து 16 ஜனவரி வரைக்கும் நடக்க இருந்த எக்ஸாமோட டேட்ஸை ஜனவரி 8, 9, பிப்ரவரி 2, 3, 4, 5, 6, 9, 10 இந்த தேதிகளுக்கு வந்து மாத்தி வச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்னுமே சிட்டி இன்டிமேஷன் வரல இல்ல ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த தேதிகள்ல எக்ஸாம் இருக்கும். ஓகே, உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷனை உங்க எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆனதுக்கு வேற எந்த ஒரு காரணமுமே இல்லை. ஸோ நியூ இயர் வருது, அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் எல்லாமே வர்றதுனால தான் டேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து உங்க ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. அந்த ஷிஃப்ட் எல்லாத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. ஜெனரல் அவேர்னஸ் பிளஸ் சயின்ஸ்ல ஓவராலா அந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். அதனால ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. மேக்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரீசனிங்ல என்ன மாதிரி கேட்கறாங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல எப்படி கேட்கறாங்க, கரண்ட் அஃபேர் எந்த மந்த்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்கறாங்க. அப்ப இந்த டேட்ல எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கான ட்ராவல் பாஸை வந்து எக்ஸாமுக்கு 10 days பிஃபோர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராவல் பாஸ் எதுக்காகங்கிறது உங்களுக்கே தெரியும். ட்ரெயினில் எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். அதுக்கு இந்த ட்ராவல் பாஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ rrbapply.government.in வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால் லெட்டர் வந்து எக்ஸாமுக்கு 4 days பிஃபோர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா டீடைல்ஸுமே எப்பவுமே சொல்றதுதான். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆனதை பத்தி வேற எதுவுமே நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இன்னைக்கு மார்னிங் தான் இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரியில ஹாலிடேஸ் வந்து அதிகமா இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயும். நம்ம ஸ்டேட்ல பொங்கல் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பண்டிகைகள் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 10ஆம் தேதியோட எக்ஸாம் வந்து முடியுது. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எப்போ முடியுது அப்படின்னா பிப்ரவரி 10ஆம் தேதியோட முடியுது. இதுக்கு முன்னாடி ஜனவரி 16ஓட முடிகிற மாதிரி ஷெட்யூல் கொடுத்திருந்தாங்க. ஸோ பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் குரூப் டி எக்ஸாம் வந்து இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ டைம் கிடைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க எக்ஸாமுக்கு நல்லா படிங்க.
அதே மாதிரி ஜனவரி 21ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டீஸும் இன்னைக்கு மார்னிங் தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? நான் இப்ப தான் மேம் ரயில்வே படிச்சுட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசென்ட்டா ஆர்ஆர்பி, என்டிபிசி 2025க்கான செலக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான ஃபைனல் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஃபைனல் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். நான் ரயில்வே அப்ளை பண்ணியிருக்கேன், எஸ்எஸ்சி அப்ளை பண்ணியிருக்கேன், வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமும் அப்ளை பண்ண போறேன். இந்த கிளாஸஸ்லாம் நான் ஜாயின் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எனக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், இப்போ குரூப் டி எக்ஸாமுக்கு எனக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி குரூப் டிக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏபிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே வேணும், நான் இப்பதான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இது ஒரு நல்ல டைம். இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி இந்த குரூப் டிலே உள்ள போற மாதிரி பாருங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.